அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மதுரையில் சிறப்பு பிரார்த்தனை, தீப அஞ்சலி. அகமதாபாத்தில் இருந்து 242 பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட விமானம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து மதியம் 1:38 மணிக்கு லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது. அகமதாபாத் விமானம் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது. சம்பவம் இடத்திற்கு விரைந்த மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய மதுரை SS காலனியில் உள்ள ஸ்ரீ மகாபெரிவா கோவிலில் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் தீப அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிறுவர், சிறுமியர், பெண்கள், முதியோர், மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று தங்களது அஞ்சலியை செலுத்தினர். இந்த நிகழ்வில் திரளானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் நம்முடைய மகாபரிவா ஆந்திராவிலே இருக்கிறார். இங்கிருந்து ஒரு அமைச்சரை அழைத்து ஆந்திராவிற்கு அனுப்பி மகாபரிவாரத்திலே கேட்டுவிட்டு வாருங்கள், அவருடைய அருளுரைகளை. நம்முடைய காஷ்மீரிலே ராணுவ வீரர்கள் ஒரு பெரிய நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்த பெருமக்கள் 40க்கு மேல் இறந்த பொழுது அந்த துக்கம் அன்றைக்கு மேலிட்டு அன்றைக்கு ஒரு தீபாஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தினோம். அதே போல இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலே அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்டு சென்ற விமானம் மதியம் நேரத்திலே புறப்பட்டு 264 பயணிகளோடு புறப்பட்ட விமானம் உடனடியாக கீழே விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கி அதில் இந்தியாவை சேர்ந்த 160க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி கேட்டு உண்மையிலேயே வருத்தம் அடைகிறோம். அதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் ஒரு சில பேர் இருந்தார்கள் என்கிற தகவல் கேட்கிற பொழுது உண்மையிலேயே இந்தியாவுக்கு இந்த ஒரு சோகமான நாளாக இந்த நாள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரம் விமானம் பறந்து போய் ஏதோ இடத்திலே விழுந்தது இல்லாமல் உடனடியாக விழுந்து இத்தனை பேர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறோம். அந்த 170க்கும் மேற்பட்ட இறந்த பெருமக்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இது மாதிரி விபத்துக்கள் இனிமேல் நிகழக்கூடாது என்பதற்காக நாங்கள் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவா இரகம் கோவிலிலே மகாபெரிவாவுடைய விக்கிரகத்திற்கு முன்பாக நாம் குருவாரத்தன்று அனைவரும் நாங்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி இப்பொழுது அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய வாத்தியார் சுவாமிகள் நம்முடைய இன்றைக்கு
ஆ